பூமி உட்பட அனைத்து உயிரினங்களும் படைப்பு மற்றும் அழிவு என்ற சுழற்சியின் மூலமே இயங்குகின்றன என்று இந்து சாஸ்திரங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றன. சமஸ்கிருதத்தில் யுகம் என்ற சொல்லுக்கு சகாப்தம் அல்லது காலம் என்று பொருள். எனவே ஒரு யுகம் என்பது நாம் வாழும் காலகட்டத்தை குறிக்கிறது. ஒரு முழுமையான யுகச் சுழற்சியானது சத்திய யுகத்தில் தொடங்கி திரேதா யுகம், துவாபர யுகம் வழியாக சென்று இறுதியில் கலியுகத்தில் முடிவடைகிறது. இந்த யுகங்களின் வரிசை முறையில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், துவாபர் என்பதற்கு 2 என்றும் திரேதா என்பதற்கு 3 என்றும் பொருள். ஆனால் வரிசைப்படி 2 என்று பொருள்படும் துவாபர யுகத்திற்கு முன்பே 3 என்று பொருள்படும் திரேதா யுகம் வருகிறது. இதற்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் தர்க்க ரீதியான விளக்கம் யுகங்களின் கால அளவுடன் தொடர்புடையது. ஒவ்வொரு யுகத்தின் கால அளவும் காலப்போக்கில் குறைந்து கொண்டே வருவதாக நம்பப்படுகிறது. சத்திய யுகம் மிக நீண்டதாகவும் கலியுகம் மிக குறுகியதாகவும் இருக்கும் வகையில் யுகங்களின் கால அளவு மடங்குகளில் அமைந்துள்ளது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள சத்திய யுகத்தின் காலம் கலியுகத்தைப் போல 4 மடங்கு, திரேதா யுகம் கலியுகத்தைப் போல 3 மடங்கு, துவாபர யுகம் கலியுகத்தைப் போல 2 மடங்கு ஆகும். இதனால்தான் 3 மடங்கு காலம் கொண்ட யுகத்திற்கு திரேதா என்றும் 2 மடங்கு காலம் கொண்ட யுகத்திற்கு துவாபர் என்றும் பெயர்கள் வந்தன. யுகங்களின் கால அளவு குறித்து கருத்து வேறுபாடுகள் உள்ளன. சிலர் இந்த சுழற்சி 24,000 முதல் 26,000 ஆண்டுகள் கொண்டது என்கின்றனர். மற்றவர்கள் இது 43,20,000 ஆண்டுகள் கொண்டது என்று நம்புகின்றனர். இதில் குறுகிய கால சுழற்சியான 24,000 ஆண்டுகள் என்பது வானியல் ரீதியான அயன அசைவு மற்றும் நமது சூரிய குடும்பத்தின் கோள்களின் இயக்கத்துடன் ஒத்துப்போவதால் இதுவே 25,772 ஆண்டுகள் என துல்லியமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நவீன கால ஆன்மீக குருக்களான ஸ்ரீ யுக்தேஸ்வர் மற்றும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் போன்றோர் இந்த குறுகிய கால கணக்கீட்டை ஆதரிக்கின்றனர். அதன்படி சத்திய யுகம் 4,800 ஆண்டுகள், திரேதா யுகம் 3,600 ஆண்டுகள், துவாபர யுகம் 2,400 ஆண்டுகள் மற்றும் கலியுகம் 1,200 ஆண்டுகள் என கணக்கிடப்படுகிறது. இப்போது ஒவ்வொரு யுகத்தின் பண்புகளை பார்ப்போம். இது அனைத்து யுகங்களிலும் முதலாவதும் மிக சிறந்ததும் ஆகும். இது உண்மை, முழுமை, பரிபூரணம் மற்றும் ஞானம் நிறைந்த காலமாகும். இந்த காலத்தில் குற்றங்கள் ஏதுமில்லை, கருணையே எங்கும் நிறைந்திருந்தது. மனிதர்கள் அனைவரும் புனிதர்களாக திகழ்ந்தனர். இக்காலத்தில் மக்கள் ஒரு மிக சிறந்த மனநிலையை அடைந்திருந்தனர். அவர்களின் செயல்கள் எப்போதும் விவேகத்துடனும் நல்லொழுக்கத்துடனும் இருந்தன. புனித நூல்கள் மேலும் கூறுவது என்னவென்றால், மக்களிடையே கருத்துக்களும் சிந்தனைகளும் தடையின்றி பரிமாறப்பட்டன. அப்போது ஒரே ஒரு வேதம் மட்டுமே இருந்தது. விவசாயமோ அல்லது சுரங்கத் தொழிலோ இருக்கவில்லை. ஏனெனில் பூமி தானாகவே அனைத்தையும் விளைவித்ததால் விவசாயமோ சுரங்கத் தொழிலோ தேவைப்படவில்லை. வானிலை இதமாக இருந்தது. மதங்கள் ஏதுமில்லை, நோயோ பயமோ இல்லை. மனிதர்களின் உடல்வாகு இக்காலத்தை விட பெரிதாக சுமார் 31 அடி உயரத்துடன் 100கணக்கான ஆண்டுகள் ஆயுளுடன் இருந்தது. மகா யுக சுழற்சியின் 2வது யுகமான திரேதா யுகத்தில் 100கணக்கான ஆண்டுகளாக மனித இயல்பில் இருந்த சத்வ குணம் அல்லது நன்மைகள் மெல்ல குறையத் தொடங்கின. இக்காலகட்டத்தில் மக்கள் கூர்மையான அறிவை வளர்த்து கொண்டாலும் தங்கள் உடல் மற்றும் உடலியல் மீதான கட்டுப்பாட்டை பெருமளவில் இழந்தனர். இந்த யுகத்தின் தொடக்கத்தில் பல பேரரசர்கள் மேலோங்கி உலகை வென்றனர். சத்திய யுகத்துடன் ஒப்பிடும்போது மனிதர்களின் உடல் உயரம் குறைந்திருந்தது. ஒரு சராசரி மனிதன் சுமார் 14 முழம் உயரம் இருந்தான். முன்னோர்களை விட இவர்கள் சற்றே குறைந்திருந்தாலும் ராமர், ராவணன், அனுமன் போன்ற சிலர் விதிவிலக்காக திகழ்ந்தனர். அவர்கள் தங்கள் அசாத்திய பலம் மற்றும் அறிவாற்றலால் கடவுளுக்கு நிகராக கருதப்பட்டனர். அடுத்ததாக துவாபர யுகம் வருகிறது. இது செம்பு காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்காலத்தில் மனித இயல்பில் நன்மையும் தீமையும் சம அளவில் இருந்தன. மனித உடல் கணிசமான அளவு தூய்மையை இழந்ததால் அவர்கள் அறிவாற்றலை விட உடலின் மீதே அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருந்தனர். துவாபர யுகம் உச்சத்தை அடைந்தபோது மனிதன் தனது உள்மனம் மற்றும் ஆன்மீக அறிவின் மீதான கட்டுப்பாட்டை முன்பே இழந்திருந்தான்.
அவன் உலகின் ஜட பொருட்கள் மீது அதிக ஈர்ப்பு கொண்டு பெருகும் ஆசைகளுக்கு அடிமையானான். நோய்கள் பெருகின. மனிதர்கள் மனநிறைவை இழந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். வேதங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. இருப்பினும் மக்கள் தங்கள் முதுமையிலும் இளமையின் துடிப்பை கொண்டிருந்தனர். மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் சுமார் 1 நூற்றாண்டாக இருந்தது. கலியுகம் எனப்படும் இறுதி யுகம் இருள் மற்றும் அறியாமையின் யுகமாகும். நாம் வாழும் தற்போதைய காலகட்டம் ஏறுமுக கலியுகத்தின் கீழ் வருகிறது. இது இரும்பு காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த பெயர் குறிப்பிடுவது போலவே கலியுகம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாசாங்குத்தனத்தையும் நிலையற்ற தன்மையையும் காண்கிறது. பாவச் செயல்களின் தூண்டுதலால் மனித இயல்பு பெருமளவு சீரழிந்து மனசாட்சியின் ஒரு சிறிய அளவே எஞ்சியுள்ளது. முந்தைய யுகங்களுக்கு முற்றிலும் மாறாக மனித வாழ்க்கை அறியாமையால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஒருவரின் உள் மனதுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. ஞானம் தொலைந்து புனித நூல்களின் மகிமை குறைந்துவிட்டது. மனிதர்கள் விலக்கப்பட்ட மற்றும் அசுத்தமான உணவை உண்கிறார்கள். சுற்றுச்சூழல் மாசுபட்டுள்ளது. நீர் மற்றும் உணவு நச்சுத்தன்மையுடனும் பற்றாக்குறையுடனும் மாறுகிறது. செல்வம் வெகுவாக குறைந்து குடும்ப அமைப்புகள் சிதைந்து விடுகின்றன. கலியுகத்தின் முடிவில் மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் வெறும் 20 ஆண்டுகளாக குறைந்துவிடும். கலியுகம் என்பது பூமியில் உயிரினங்களின் முடிவு என்று சிலர் கருதினாலும் கலியுகத்தின் முடிவு புதிய தொடக்கங்களுக்கு வழிவகுக்கும் என்பது பரவலான நம்பிக்கையாகும். அதாவது யுகங்களின் புனித சுழற்சி மீண்டும் தொடங்கும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறியது போல யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன். நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டவும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இதனால்தான் இது யுக சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது முடிவற்றது. தீமையின் அழிவு மற்றும் தர்மத்தின் மறுஸ்தாபனத்துடன் இது மீண்டும் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்கும்.